ஒரு ஆற்றின் கரையில் ஒரு ஆமை அமைதியாக வாழ்ந்தது. அதன் மரத்தில் ஒரு குரங்கு தினமும் பழம் சாப்பிட்டு விளையாடிக் கொண்டிருந்தது. இருவரும் நல்ல நண்பர்கள். குரங்கு தினமும் பழங்களை பறித்து ஆமைக்கு வீசும். ஆமை அதை சிரித்தபடி சாப்பிடும். ஒரு நாள் கடும் மழை பெய்தது. ஆறு கொந்தளித்து ஓட ஆரம்பித்தது. அந்த வெள்ளத்தில் குரங்கு சிக்கிவிட்டது. நீர் உயர்ந்து கொண்டே போனது. அது மரத்தில் பிடித்து நின்றது. அதை பார்த்த ஆமை பயமில்லாமல் நீரில் பாய்ந்தது. நான் இருக்கேன் என குரல் எழுப்பியது. அது குரங்கின் அருகே சென்று என் மேல் ஏறிப்பார் என்று சொன்னது. குரங்கு ஆமையின் மேலே ஏறி ஆற்றை கடக்க ஆரம்பித்தது. வெள்ளம் இருந்தாலும் அவர்கள் உறுதியோடு இருந்தனர். சில நொடிகளில் அவர்கள் பாதுகாப்பாக கரைக்கு வந்தார்கள். குரங்கு ஆமையை அணைத்து நன்றி சொன்னது. அந்த நாள் முதல் இருவருக்கும் நட்பு இன்னும் வலுவானது. நண்பர்களே, சில நேரங்களில் சிறிய தோழர்களும் பெரிய உதவி செய்ய முடியும். ஒரு சிறிய கிராமத்தில் ரவி என்ற சிறுவன் இருந்தான். அவன் ஒவ்வொரு நாளும் பாலை எடுத்து நகரத்துக்கு போவான். அவன் சைக்கிளில் பல மைல்கள் தாண்டி போவான். சூரியன் எழும் நேரத்திலேயே அவன் உழைப்பை தொடங்கி விடுவான். ஆனால் சில தெரு நாய்கள் தினமும் அவனை துரத்தி பாலை கிழித்துவிடும். ஒரு நாள் பால் எல்லாம் வீணாகிவிட்டது. ரவி அமைதியாக நின்றான், கண்ணில் கண்ணீர். அவன் தீர்மானித்தான், இப்படி வாழ முடியாது, என் வாழ்க்கையை மாற்றப் போகிறேன் என்று. அவன் இரவும் பகலும் படிக்க ஆரம்பித்தான். மின்சாரம் இல்லாத கிராமத்தில் விளக்கெண்ணெய் விளக்கில்தான் வழி. ஆண்டுகள் கடந்து அதே ரவி இப்போது ஒரு பொறியாளராக உயர்ந்திருந்தான். முதல் சம்பளத்தால் அவன் என்ன செய்தான் தெரியுமா? அந்த நாய்களுக்கு உணவு வாங்கி அளித்தான். உழைப்பும் மன உறுதியும் இருந்தால் எந்த தடையும் வெற்றியை தடுக்க முடியாது. நண்பர்